Hello friends, welcome to Wellmath Education YouTube channel. இன்னைக்கு நாம previous year question வந்து discuss பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா statistics and mathematics ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து காமனா தான் இருக்கும். நம்ம இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனோட மெயின் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ ப்ரீவியஸ் இயரா எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்க போறோம். நியர்லி ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து நாம இப்போ அனலைஸ் பண்ண போறோம். இது வந்து TNPSC CSSS எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் சரி, ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி போத் ஸ்டாட்டிஸ்டிக் சூஸ் பண்ணவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மேக்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸ் ஸ்டாட் ரெண்டு கொஸ்டின் பேப்பர்ல இருந்தும் காமனாக இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து அந்த யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒமிட் பண்ணாமல் படிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு என்னென்னங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 2011 2022 வரைக்கும் இருக்கிற மேக்ஸ் அண்ட் ஸ்டாட் கொஸ்டினில் டிஸ்ட்ரிபியூஷனில் என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2011 மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு the maximum probability at x is equal to mu for a normal distribution is equal to x equal to mu ல maximum value என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல 1 by sigma root of 2 pi. நம்ம f of x ல x க்கு mu சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது வரும். The mean and variance of binomial distribution are NP and NPQ. ஆல்ரெடி நம்ம binomial, Poisson, geometric, யூனிஃபார்ம், எக்ஸ்போனென்ஷியல், காமா, பீட்டா, நார்மல் எல்லாத்துக்குமே வந்து வீடியோஸ் வந்து செப்பரேட்டாக போட்டிருப்போம். அந்த நோட்ஸை நீங்கள் படிச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், இன் அ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வேரியன்ஸ். இன் அ நார்மல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், நார்மல்னாலே வந்து மீன், மீடியன், மோட் வந்து மூணும் ஈக்குவலாக இருக்கும். Next, the difference between the mean and variance of a binomial distribution is 1 and the difference between their square is 11. Then the value of n is. So, question la enna kuduthirukanga first difference of mean and variance of a binomial distribution 1 nu kuduthitaanga. Nama binomial distribution oda mean formula வந்து என்னன்னு தெரியும் நமக்கு. NP, variance வந்து என்னன்னா NPQ. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் 1. அப்போது NP மைனஸ் NPQ ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கணும். அடுத்தது என்ன கொடுக்குறாங்கன்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்கொயர் இஸ் 11. இப்போ வந்து என்னென்னா ரெண்டோட ஸ்கொயரோட டிஃப்ரென்ஸ் வந்து 11. அப்போ n ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் வேல்யூ இஸ் 11. ஸோ இது ரெண்டும் வந்து கொடுத்துருக்க கண்டிஷன். இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா n வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்காக நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறோன்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு NP டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன் அண்ட் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இதில் இருந்து நம்ம NPயை காமனாக எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு NP இன்ட்டு 1 மைனஸ் Q இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். பைனாமியில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு P ப்ளஸ் Q இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது தெரியும். ஸோ நம்ம 1 மைனஸ் Q வந்து எப்படி எழுதிடலாம், Pன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு NP ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிரும். இதே மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் த மீன் அண்ட் வேரியன்ஸ்லேருந்து n ஸ்கொயர் P ஸ்கொயர் டேர்மை காமனாக எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு 1 மைனஸ் Q ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து நாம் ஏதாவது பியோ கியூவோ எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ இது ஸ்கொயர் பண்ணனா எனக்கு n ஸ்கொயர் பி பவர் 4 ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிரும். இப்போது இந்த ஈக்குவேஷன் 2 டிவைட் பை 3 அப்ளை பண்ணுறோம். இப்போ n ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் கியூ ஸ்கொயர் பை n ஸ்கொயர் பி பவர் 4 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ரைட் ஹேண்ட் சைட் போட்டோம்னா 11 by 1. ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்கள். நம்மளுக்கு 1 மைனஸ் கியூ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஸோ PQன்னு 2 இருக்கும். ஸோ சிங்கிள் டேர்மாக மாற்றுறதுக்கு நான் Pக்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா 1 மைனஸ் Q. மேலே நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் Q ஸ்கொயர்னு இருக்கும். இது வந்து நம்ம 1 ஸ்கொயர் மைனஸ் Q ஸ்கொயர் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இது வந்து 1 ப்ளஸ் Q இன்ட்டு 1 மைனஸ் Qன்னு மாற்றிக்கலாம். ஸோ அப்படி மாற்றிட்டு இங்கே Pக்கு வந்து 1 மைனஸ் Q போட்டிருப்போமா, இங்கே இருக்க ஒரு டேர்ம் அதுவும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் Q பை 1 மைனஸ் Q ஈக்குவல் டு 11 கிடச்சிரும். இதுக்கு ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணனா நம்மளுக்கு Q வேல்யூ கிடச்சிரும். 1 மைனஸ் ஆஃப் Q போட்டோம்னா நம்மளுக்கு P கிடச்சிரும். ஸோ PQ எல்லாமே தெரியும். இதை எடுத்து நீங்கள் ஈக்குவேஷன் 1லேயோ 2லேயோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு n வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதை அப்ளை பண்ணனா n வேல்யூ வந்து 36ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாலும் உங்களுக்கு போட தெரியணும். பேசிக்காக மீன், வேரியன்ஸ் ஃபார்முலா, MGFலாம் தெரிஞ்சாலே நம்ம சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். The mean and variance of the standard normal variate is
ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்னாலே அதோட மீன் வேரியன்ஸ் வந்து 0 and 1. Next, the limiting form of the binomial distribution is normal distribution under இந்த condition PQ are nearly equal and n tends to infinity. இந்த condition எல்லாமே ரொம்ப முக்கியம். Next, the mean deviation of the normal distribution is 4/5 sigma. இந்த வேல்யூ எல்லாம் ஆல்ரெடி நம்ம நோட்ஸ்ல கொடுத்துருப்போம், நீங்க அதிலே படிச்சிருந்திருப்பீங்க. ஸோ அவ்வளோ கொஸ்டினும் அந்த ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன்லேயே உங்களுக்கு அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கலாம். லெட் x1 x2 be the random variables from standard normal variate. The distribution of x2 minus x1 the whole square by 2 is, ஆக்சுவலாக இது chi ஸ்கொயரில் வரும். டிஃப்ரென்ஸோட ஸ்கொயர் நார்மல் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டோட டிஃப்ரென்ஸோட ஸ்கொயர் டிவைடட் பை 2 எடுத்தோன்னா அது வந்து chi ஸ்கொயர் வித் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1 மாறும். The normal distribution as the limiting case of the Poisson distribution when lambda tends to infinity. இந்த statement வந்து true. நிறைய டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அந்த லிமிட்டிங் கேஸ் எதுன்னு இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தனியாக எழுதி வச்சு படிச்சிங்கன்னா தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் எழுத முடியும். நெக்ஸ்ட், மீன் மீடியன் மோட் கோயின்சைட் ஃபார். ஸோ மூணுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம். இன் எ புக் ஆஃப் 520 pages 390 typographical error occurs. Assuming Poisson law for the number of errors per page, then the probability that the random sample of 5 pages will contain no error is. ஸோ இது வந்து கால்குலேட் பண்ணணும். இவங்களே பாய்சான் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும்னா ஃபஸ்ட்டு லேம்டா வந்து தெரியணும். ஸோ வந்து டோட்டலாக 520 pages, இதில் வந்து எவ்வளோ எரர் அக்கர் ஆகுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 390. ஸோ அப்போ இதோட ரேஷியோ தான் வந்து நம்மளுடைய எரர் அக்கர் ஆனதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ லேம்டா வந்து என்னென்னா 390/520. ஸோ 0.75 வந்து லேம்டா. இப்போ வந்து நோ எரர், எந்த எரருமே வராமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா P of x equal to 0 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு P of x is equal to x ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பாய்சான் எழுதிக்கிறேன். e power minus lambda lambda power x by x factorial. இப்போ இதில் வந்து நான் எக்ஸுக்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 0, ஏன்னா நோ எரர். அப்போ எக்ஸ் வந்து டேக்ஸ் 0. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு வந்து எது மட்டும் தான் கிடைக்கும்னா e power minus lambda. லேம்டா வேல்யூ வந்து என்னது 0.75. இப்போ எனக்கு e power minus 0.75ன்னு கிடச்சிரும். இது வந்து ஒரு பேஜில் எரர் வராமல் இருக்கிறதுக்கு. அவங்களே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 pagesல எரர் வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன வரும்னா நம்மளுக்கு P of x equal to 0 into P of x equal to 0 ஒவ்வொரு பேஜஸோடதும் மல்டிப்ளை ஆகும். அப்போ ஹோல் பவர் 5 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ e power minus 0.75 இது வந்து ஒரு பேஜில் எரர் வராமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஹோல் பவர் 5. ஏன்னா 5 pagesக்கும் இது ரிப்பீட் ஆகும். ஸோ நம்ம இதை எடுத்துட்டோம்னா e power minus 3.75 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3.75 வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ரெக்வயர்ட் ஆன்சர். வெறும் நம்ம P of x equal to 0 கண்டுபிடிச்சதோட முடிச்சிடக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து 5 pages will contain கேட்டிருக்காங்க. அப்போ வந்து சேம் வேல்யூ வந்து 5 times ரிப்பீட் ஆகும். ஹோல் பவர் 5 வந்து நம்மளுக்கு போடணும். ஸோ B ஆன்சர் தான் கரெக்டு. நெக்ஸ்ட், binomial distribution tends to normal distribution when n tends to infinity. இங்கே n மட்டும் வச்சு கேட்கறதுனால n கண்டிஷன் மட்டும் நம்ம எழுதினா போதும். அப்புறம் நெக்ஸ்ட், டிஃபரன்ஸ் ஆஃப் 2 independent Poisson variate is not a Poisson variate. சம் வந்து Poisson variate, பட் டிஃபரன்ஸ் வந்து not a Poisson variate. நெக்ஸ்ட் 2016 கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். The mode of binomial distribution B of n, 1/4 is. இப்போ நம்ம பைனாமியலில் வந்து மோடு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து n+1 into p வந்து என்னன்னு கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு பைனாமியல் வந்து இது வந்து n, இந்த வேல்யூ வந்து p. ஸோ n வேல்யூ 7, p is 1/4. ஸோ இதுலேருந்து நான் n+1 into p வந்து கால்குலேட் பண்ணிடலாம். அப்படி போடும்போது என்ன வருதுன்னா 2. ஸோ இட் இஸ் அன் இன்டீஜர் வேல்யூ. இப்போ இன்டீஜராக இருந்தால் மோடு வந்து என்னென்னா n+1 into p அண்ட் n+1 into p minus 1. இதுதான் வந்து மோடு. நாட் அன் இன்டீஜர்னா வேறு வரும். இந்த நோட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது இன்டீஜராக இருக்கிறதுனால இது ரெண்டு தான் மோட். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 and 2. ஸோ இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், குவார்டைல் டீவியேஷன், மீன் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ரேஷியோ வந்து 10, 12, 15. இது வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின். இதே வந்து வேறு வேறு ஃபார்மில் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க.
Next 2018ல கேட்டிருக்க questions பார்க்கலாம். The moment generating function of the gamma distribution is 1 minus t whole power minus lambda. இது நோட்ஸ்லேயே நம்ம கொடுத்துருப்போம். Arithmetic mean of the binomial distribution. So arithmetic mean same தான். Answer is NP. Next normal distributionல x increase ஆகும்போது f of x வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா decrease ஆகும். Next the probability mass function of Poisson distribution. e power minus lambda. Lambda power x ன்னு படிச்சிருப்போம். இங்க வந்து r ன்னு இருக்கு. Lambda power r by r factorial where lambda is greater than 0. So C தான் correct. இதெல்லாம் direct question. Next 2022 last year question பார்க்கலாம். The moment generating function of the standard normal distribution. இது வந்து answer வந்து e power t square by 2. Standard normal. அதனால e power t square by 2. Next when the gamma distribution becomes normal distribution. எப்போ மாறுனா lambda tends to infinity. Next the binomial distribution for which the mean is 4 and variance is 3 then its mode is. So இதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி n plus 1 into p வந்து என்னன்னு calculate பண்ணணும். அது வந்து இன்டீஜரா நாட் அன் இன்டீஜரான்னு பார்க்கணும். இன்டீஜரா வந்து அந்த ரெண்டு வந்து மோடா இருக்கும். நாட் அன் இன்டீஜர்னா நாம n plus 1p ஓட இன்டெக்ரல் பார்ட் வந்து மோடா எடுத்துக்குவோம். ஸோ NP இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீன் வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. மீன் ஆஃப் பைனாமியல் வந்து என்னன்னா NP. ஸோ NP இஸ் 4, வேரியன்ஸ் NPQ வந்து என்னன்னா 3. ஸோ NPQ டிவைடட் பை NP, வேரியன்ஸ் டிவைடட் பை மீன் அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு NP கேன்சல் ஆகி Q ஈக்குவல் டு 3/4ன்னு கிடச்சிரும். P வந்து 1 minus Q, அது அப்ளை பண்ணால் நம்மளுக்கு P கிடச்சிரும். இப்போ P வேல்யூ எடுத்து இந்த NP ஈக்குவல் டு 4ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு N வேல்யூ வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் n plus 1 into p calculate பண்ணணும். இந்த n plus 1 into p ஓட வேல்யூ இன்டீஜர் வருதா நாட் அன் இன்டீஜர் வருதான்னு பார்க்கணும். நாட் அன் இன்டீஜர் வந்தால் சிங்கிள் வேல்யூ வந்து மோடா வரும். அதாவது வந்திருக்கிறதோட இன்டெக்ரல் பார்ட், அதாவது டிவைட் பண்ணிட்டு வெறும் இன்டீஜர் நம்பர் மட்டும் எழுதணும். இதுவே வந்து இன்டீஜராக வந்ததுன்னா ரெண்டு வேல்யூ வந்து மோடா வரும். அது வந்து முன்னாடி அந்த பேசிக் இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்த்துருக்கோம். ஸோ இதான் வந்து இதோட பேசிக் கான்செப்ட். ஸோ இதுபடி போடும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா 4. Next question, fourth order moment about mean for a normal distribution. இப்போ நம்ம moment calculate பண்ணும்போதே ஃபார்முலா பார்த்துருப்போம். ஆட் ஆர்டருக்கெல்லாம் வந்து என்னென்னா 0, ஈவன் ஆர்டருக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேல்யூ வரும். அதோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து இதுதான், நியூ 2r ஈக்குவல் டு 1 into 3 into எக்ஸெட்ரா 2r minus 1 சிக்மா பவர் 2r. இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ இதில் நம்மளுக்கு வந்து ஃபோர்த் ஆர்டர் மொமெண்ட் வேணும். ஸோ ஆருக்கு நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணால் மியூ 4 கிடச்சிரும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் ஆருக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 into அப் டு எது வரைக்கும் வரணும்னு பார்க்கணும். ஆருக்கு 2 போடும்போது 4 minus 3 வரைக்கும் வரும். இப்போ 1 into 3 சிக்மா பவர் 4. ஸோ நம்மளுக்கு 3 சிக்மா பவர் 4 தான் வந்து ஆன்சர். ஆட் ஆர்டர் மொமெண்ட்டாக இருந்ததுன்னா வேல்யூ வந்து 0, ஈவன் ஆர்டர்னா இதுதான் ஃபார்முலா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடாக இது பேஸ் பண்ணி உங்களுக்கு வரும். ஸோ இது வரைக்கும் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ண டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து 2013ல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்பைலர் போஸ்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணது. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக் கொஸ்டின் பேப்பரில் வந்தது. மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் நார்மல் ரேண்டம் வேரியபிள் அபவுட் இட்ஸ் ஆரிஜின் இஸ் கிவன் பை. இது வந்து MGF ஆஃப் நார்மல் வேரியேட். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். கொஸ்டினில் வந்து ஸ்டாண்டர்ட் நார்மலாக இல்லை நார்மல் வேரியேட்டான்னு கரெக்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன் அ பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங். இதில் வந்து எது ராங்குன்னு கேட்டிருக்காங்க. மீன் இஸ் ஈக்குவல் டு NP கரெக்டுன்னு நம்மளுக்கு தெரியும். 0வும் Qவும் 0 to 1, Pயும் Qவும் 0 to 1 தான் இருக்கும். ஸோ இதுவும் கரெக்டு. வேரியன்ஸ் வந்து NPQ, இதுவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ரிலேஷன் தான் ஆட்டோமேட்டிக்காக ராங். பைனாமியலை பொறுத்த வரைக்கும் வேரியன்ஸ் வந்து லெஸ் தென் மீனாக இருக்கும். ஏன்னா NP Q வருதா, ஸோ Q மல்டிப்ளை ஆகும்போது அகெயின் வேல்யூ வந்து கம்மியாகும். அது கரெக்டாக எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு இன் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் த ரேஷியோ பிட்வீன் குவார்டைல் டீவியேஷன், மீன் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மில் நிறைய தடவை இது கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த ரேஷியோ வச்சு ஒரு கொஸ்டின் வரும். அதனால் இதை வச்சு கரெக்டாக பார்த்துக்கோங்க. 10, 12, 15. Next, coefficient of skewness of a Poisson distribution is 1 by lambda. Next, 2011 question paper பார்க்கலாம். The characteristic function of the distribution gamma function with 2 variate alpha n கொடுத்தாங்கன்னா ஆன்சர் வந்து 1 minus IT by A whole power minus n.
இது வந்து நோட்ஸ் கொடுக்கும்போது நான் வந்து உங்களுக்கு MGF மட்டும் கொடுத்துருப்பேன், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க மாட்டேன். எழுதியிருந்தீங்கன்னா அங்கே வந்து இது மட்டும் சேர்த்து எழுதிக்கோங்க. நம்ம MGF எழுதும்போது 1 - t/a ஹோல் பவர் -n எழுதிப்போம். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனுக்கும் போது t கூட இந்த i டேர்ம் மட்டும் சேர்த்து எழுதணும். ஸோ அது நோட்ஸ் அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனும் அது சைடில் அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது, let x and y have a independent uniform distribution on 0,1. Consider the following statement. X plus y has a uniform distribution on 0 to expectation of x plus y is 1, variance of x plus y is 1/6. Select the correct answer from the following codes. இதில் கொடுத்துருக்காங்க x yயும் வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், சம் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நாட் அ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். அதனால 1 வந்து ராங். நீங்கள் இதை வச்சே வந்து ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 3 ஆப்ஷன்லையுமே வந்திருக்கும், இதில் மட்டும்தான் வரல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டி வந்து உங்களுக்கு கரெக்டுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷனும் வேரியன்ஸும் கால்குலேட் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட், ஸ்கியூனஸ் ஆஃப் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் 0. இதுவும் வந்து அனதர் கொஸ்டின். ஸ்கியூனஸ் வந்து கர்டோசிஸும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்கியூனஸ் வந்து 0, கர்டோசிஸ் வந்து என்னன்னா 3. Next, in the case of normal distribution, quartile deviation is approximately equal to 2/3 of standard deviation. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த ரேஷியோ வந்து கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு. ஒன்று வந்து 10, 12, 15 எழுதுவோம், ஒன்று வந்து நம்மளுக்கு 2/3, 4/5 சிக்மான்னு போட்டு எழுதுவோம்ல, அந்த ரேஷியோ. ஸோ அந்த ரெண்டு ஃபார்ம்லையுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இஃப் எக்ஸ் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மியூ சிக்மா ஸ்கொயர்னா தென் the ஸ்கொயர். இதே ஃபார்மில் வேறு கொஸ்டின் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டிஃப்ரென்ஸ் எடுத்து ஸ்கொயர் எடுத்தோம்னா அது வந்து என்னதுன்னா நம்மளுக்கு சை ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு, the mean and variance of a binomial distribution are 8 and 4 respectively, then x equal to 1 is. binomial distribution கேட்டாலே வந்து நம்ம NP equal to NPQன்னு போட்டுக்கணும். அடுத்தது ரெண்டோட ரேஷியோ எழுதுனா நம்மளுக்கு Q கிடச்சிரும். ஸோ NP 8, NPQ 4, இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணனா Q வந்து 1/2 கிடச்சிரும். P வந்து 1 - Q அப்ளை பண்ணால் கிடச்சிரும். இதை எடுத்து நம்ம NP equal to 8ல் சப்ஸ்டியூட் பண்ணால் N வேல்யூ கிடச்சிரும். இப்போ பைனாமியல் கொடுத்துறதுனால P of x வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா? ஸோ P of xோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. NCX P power x Q power N - x. கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? P of x is equal to 1. ஸோ இங்கே xக்கு 1, Nக்கு 16, Pக்கு 1/2, Qக்கு 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2 பவர் 12 வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, MGF ஆஃப் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். P/1 - Q e power t. நெக்ஸ்ட், மீன் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் A plus B/2. இது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு, the form of binomial distribution with mean 10 and variance 5 is. MGFோட ஃபார்ம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பைனாமியலோட ஃபார்ம் தெரியும். நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்ச மாதிரி இந்த மீன் அண்ட் வேரியன்ஸ்லேருந்து NP இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து பைனாமியலோட MGF ஃபார்மில் இருக்குது. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது கொஸ்டின் இங்கே வந்து E power t வரும். கொஸ்டின் பேப்பரில் மிஸ்டேக்காக இருந்தது. அதனால தான் இதுக்கு நான் ஆன்சர் மார்க் பண்ணல. இந்த டைப்பில் கரெக்டாக கொடுத்தா நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். QPN போட்டிங்கன்னா இது ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். Next, in a Poisson distribution, the mean value is 5. Then the value of variance is. Poisson distributionனாலே நம்மளுக்கு என்ன தெரியும்? மீனும் வேரியன்ஸும் சேம். ஸோ மீன் கொடுத்துட்டாங்க, அப்போ வேரியன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும்? அதே தான். ஸோ 5. நெக்ஸ்ட், தேர்ட் ரா மூமெண்ட் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எப்படியும் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து படிச்சிருப்போம். ஸோ இதை வந்து 3 times நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி at t equal to 0 போட்டால் இந்த ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு, the Poisson distribution is completely known if it's. Poisson distributionோட மீன் தெரிஞ்சாலே நம்ம மற்றதெல்லாமே எழுதிடலாம். ஸோ மீன் தெரிஞ்சால் மட்டுமே போதும். Next, the mean and variance of the binomial distribution are 4 and 4/3 respectively, then n is equal to. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இதுலேருந்து கண்டுபிடிச்சோம்னா nக்கு வந்து 6ன்னு கிடைக்கும். Next question. For a hypergeometric distribution h of k n m n, the mean is n into m/n. இது direct question. Next, probability generating function of the binomial distribution is ps plus q whole power n. இது எல்லாமே நோட்ஸ்லேயே இருக்கும் உங்களுக்கு. Next, the coefficient of skewness of Poisson distribution is 1/λ.
Next, the distribution function of a continuous uniform distribution of variable x lying in the interval a comma b is இதுக்கு cumulative distribution function calculate பண்ணனா x minus a by b minus a இருக்கும். இது நம்மளுக்கு நோட்ஸ்லயே கொடுத்திருப்பேன். The distribution possessing the memoryless property. ஸோ மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டினாலே உங்களுக்கு ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் தான் வரும். டிஸ்கிரீட்டாக இருந்தால் ஜாமெட்ரிக், கண்டினியூஸாக இருந்தால் எக்ஸ்பொனன்ஷியல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறதுல நம்மளுக்கு ஜாமெட்ரிக் தான் கரெக்டு. நெக்ஸ்ட், ஃபார் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் த வேல்யூ ஆஃப் பீட்டா 1 பீட்டா 2 ஸ்கியூனஸ் அண்ட் கட்டோசிஸ் 0,3. நெக்ஸ்ட், ஃபார் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் QD MD SDயோட ரேஷியோ நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஒன்று வந்து 10 12 15. இது சிம்பிளை பண்ணால் 10 12 15 வரும் அந்த ரேஷியோ. இல்லைனா வந்து இது 2/3 4/5 1. இது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட், ஒரு மேட்ச் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளைஸ் டு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், MGF a negative binomial, the coefficient kurtosis of a binomial distribution. இந்த சைட் பார்த்தீங்கன்னா rare events, repeated of 2 alternative, ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டும் வந்துடும். ஏன்னா இது அப்ளைடு டூன்னு கொடுத்துருக்காங்களா. பைனாமியல்லாம் என்னென்னா ரிப்பீட்டட் ஆஃப் 2 alternatives. ஸோ ஏக்கு வந்து 2. பாய்சன் வந்து ரேர் ஈவெண்ட்ஸ். பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனாலே ரேர் ஈவெண்ட்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், MGF ஆஃப் நெகட்டிவ் பைனாமியல் இதுக்கு வந்துடும். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்டோசிஸ் ஆஃப் பைனாமியல் வந்து இதுலேருந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ 2 1 4 3. ஸோ ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், ஒரு ப்ராப்ளம். In a Poisson distribution, if P of x is equal to 2 equal to 3 into P of x equal to 4, then what is the value of lambda? So, இது வந்து டைரெக்டாக நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம லாம்டா வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பாய்சான் வந்து தெரியும். e power minus lambda, lambda power x by x factorial. இது வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ இங்கே கொடுத்துருக்க ரிலேஷனில் நம்ம இதை அப்ளை பண்ணணும். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு லாம்டா ஈக்குவல் டு 2. இப்போ நம்ம அப்ளை பண்ணனா x is equal to 2. இது அப்ளை பண்ணோம்னா e power minus lambda, lambda square divided by 2 factorial வரும், which is equal to 3 into இங்கே வந்து x is equal to 4. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு e power minus lambda, lambda power 4 by 4 factorial வந்துரும். ஸோ இப்போ இதை நாம சிம்பிளை பண்ணணும். இப்போ e power minus lambda டேரக்டாக கேன்சல் ஆயிரும், ஒரு lambda square கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு லாம்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இதெல்லாம் சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4ன்னு கிடைக்கும். இதில் நம்ம லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2, நெகட்டிவ் வேல்யூவாக இருக்காது. அதனால லாம்டா வந்து என்னதுன்னா 2. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சாலே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லேருந்து பார்க்கலாம். The mode of the geometric distribution 1/2 whole power x for x is equal to 1 to 3 is. Mode of the geometric distribution வந்து என்னன்னா 1. அதாவது x equal to 1 2லேருந்து ஆரம்பிச்சதுன்னா 1, x வந்து 0லேருந்து ஆரம்பிச்சா அதோட மோட் வந்து 0. இந்த நோட்ஸை நம்ம கொடுத்துருப்போம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது மீன் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், இது ஆல்ரெடி வந்த கொஸ்டின் தான். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் டென்ஸ் டு பாய்சான் where 3 conditions, n tends to 0, n tends to infinity, p tends to 0 and np equal to lambda is finite. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் பொசஸிங் மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் 4 கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியல் ஜாமெட்ரிக் தான் வரும். ரெண்டும் ஆப்ஷன் இருக்க மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் 2013ல பார்க்கலாம். If a random variable x follows a standard normal variate, then x square-னால என்னன்னா chi square with degrees of freedom. Next, x is a normal distribution with mean 8 and variance 4. Then p of x less than 8 is. So, நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் சம் கொடுத்தால என்ன பண்ணுவோம்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ z equal to x minus mu by sigma. இப்போ நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். x minus mu வந்து என்னதுன்னா 8, மீன் வேல்யூ தான் mu. வேரியன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, சிக்மா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ சிக்மா ஈக்குவல் டு 2ன்னு ஆயிரும். இப்போ x minus 8/2. ஸோ ஸ்டாண்டர்ட் நார்மல் கன்வெர்ட் பண்ணும்போது x minus 8/2ன்னு வந்துருமா. இப்போ இதிலிருந்து நாம p of x less than 8 வந்து என்னன்னு பார்க்கணும். இப்போ இதை வந்து நம்ம z-க்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணனா இங்கே x minus 8/2 ரெண்டு சைடும் மைனஸ் அப்ளை பண்ணுறேன். -8 divided by 2 அப்ளை பண்ணணும்.
ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 8/2 வந்து என்னன்னு எழுதிடலாம், இசட்னு எழுதிடலாம். இங்கே 8 - 8 வந்து என்னவாயிரும், 0. இப்போ பி ஆஃப் இசட் லெஸ் தென் 0ன்னு கிடச்சிரும். இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். இங்கே சிமெட்ரிக் அபவுட் மீன். ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்னா மீன் வந்து என்னது, 0. அப்போ வந்து பி ஆஃப் இசட் லெஸ் தென் 0னா என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த லெஃப்ட் சைடு இருக்க போர்ஷன் ஃபுல்லாக வரும். நம்மளுக்கு சம் ஆஃப் டோட்டல் ஏரியா வந்து என்ன கிடைக்கும்னா 1ன்னு தெரியும். ஸோ இங்கே 0.5, இங்கே 0.5. ஏன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்னது, சிமெட்ரிக். அப்போ நம்மளுக்கு இந்த சைடு இருக்க ஆஃப் போர்ஷன் வந்திருக்கு. அப்போ எவ்வளோ ஏரியா கவர் ஆகிருக்குன்னா 0.5 வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த ஆஃப் ஃபுல்லாக வரதுனால இதோட ஆன்சர் வந்து என்னன்னா 0.5. இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். Next, the distribution for which the MGF is 1/2^6 1 plus e power t whole power 6 is a. இது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட இன்னொரு ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதுனா இந்த ஃபார்ம்ல வரும். இதில் வந்து பியும் கியூவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால காமனாக எடுத்து எழுதி இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ஃபார்ம். இதில் 1/2 காமனாக வெளியெடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த ரெக்கரன்ஸ் relation for the moments of a Poisson distribution with the parameter lambda is. ஆக்சுவலாக இது நான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கும் போது இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன். இது வந்து ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸுக்கு கேட்கல, பட் ஸ்டாட்டுக்கு வந்து இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வச்சு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் படிக்கிறவங்களும் இதை நோட் பண்ணிக்கோங்க. நார்மலோட ஸ்கியூனஸ், திஸ் இஸ் ஆல்சோ ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 2013 கொஸ்டின் பார்க்கலாம். எம்ஜிஎஃப் ஆஃப் பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெர்னோலி எப்போ வந்து பெர்னோலி கிடைக்குன்னா பைனாமியலில் n = 1 போட்டால் பெர்னோலி கிடைச்சிரும். நம்மளுக்கு பைனாமியலோட எம்ஜிஎஃப் தெரியும், அதில் n-க்கு 1 போடணும். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா சி. பார்த்தோன்னா பைனாமியல் நினச்சி எழுதிடாதீங்க. பெர்னோலி எப்போ வரும்னா பைனாமியலில் n-க்கு 1 போட்டால் பெர்னோலி கிடைச்சிரும். நெக்ஸ்ட், இன் விச் டிஸ்ட்ரிபியூஷன் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆர் ஈக்குவல், பாய்சான். நெக்ஸ்ட், எக்ஸ் ஃபாலோஸ் பைனாமியல் வித் parameter NP இருந்ததுன்னா தென் y = n - x. இங்கே மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பேராமீட்டரில் வந்து n வந்து அப்படியே இருக்கும், p வந்து 1 - p மாறிடும். அதாவது 1 - p என்னதுன்னா q. ஸோ y = n - x follows binomial with parameter n and q. இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், if for a binomial distribution mean 4 variance 4/3 then probability of x greater than 5. ஸோ மீன் வேரியன்ஸ் கொடுத்தாங்கன்னா இதுலேருந்து நாம் p, q, n எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். p of x greater than 5னா நம்ம வந்து என்ன மட்டும் வரும், 6 மட்டும் வரும். ஸோ p of x is equal to 6 போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட், if for a binomial distribution n is equal to 4 and the relation வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து n டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, p தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரிலேஷனில் நான் நம்ம மாஸ் ஃபங்க்ஷன் வந்து என்னது, NCX p power x q power n minus x. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 2, n-க்கு 4, p and q ஸ்டில் அன்னோன்கிறதுனால அப்படியே எழுதிக்கணும். ஈக்குவல் டு 3 இன்ட்டு இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 3. ஸோ எக்ஸுக்கு 3, n-க்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்கும். ஜஸ்ட் இது சிம்பிள் கால்குலேஷன் தான். நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு p வேல்யூ கிடைச்சிரும். ஸோ p வேல்யூ வந்து 1/3. தெரியாதவங்க நான் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கேன், அது ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். மீன் ஆஃப் அ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கிரேட்டர் தென் த வேரியன்ஸ். நெக்ஸ்ட், x1 x2 வந்து இண்டிபெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் நார்மல் வேரியேட்டாக இருந்துச்சுன்னா தென் மீனும் வந்து நார்மல் வேரியேட் வித் மீன் மியூ அண்ட் வேரியன்ஸ் வந்து σ/√n இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக சாம்பிள் மீனில் தான் வரும், பட் நான் இங்கே கொடுத்துட்டேன். இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வந்து யூனிமாடலாகவும் இருக்கும், மீசோகார்டிக்காகவும் இருக்கும், நாட் ஸ்கியூடாகவும் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா ஆல் ஆஃப் திஸ். இதே வந்து பெல் ஷேப்டு கர்வ், சிமெட்ரிக் கர்வ் இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. இப்போ x1 x2 வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னா தென் சம் ஆஃப் 2 வேரியபிள் இஸ் ஆல்சோ பாய்சான் வித் பேராமீட்டர் வந்து என்னென்னா λ1 + λ2 இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் பி. இப்போ பார்த்தீங்கன்னா பைனாமியலில் n = 1 சப்ஸ்டியூட் பண்ணனா அது என்னவாயிரும் நம்மளுக்கு பெர்னோலி. இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட், if x is a Poisson variate with parameter lambda, if probability of x is equal to 2 = 9 into இது ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, then what is lambdaன்னு கேட்குறாங்க.
ஸோ இது வந்து பாய்சான் வித் பேராமீட்டர் லாம்டா. ஸோ பாய்சானோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. இந்த ரிலேஷனை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இதில் எக்ஸ் இருக்க இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அடுத்தது 9 இன்டூ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ ரிலேஷன் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ரிலேஷன் வரும். ப்ளஸ் 90 இன்டூ இங்கே வந்து எக்ஸுக்கு 6 போட்டால் இது கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு லாம்டா பவர் 4ல் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். லாம்டா பவர் 4 ப்ளஸ் 3 லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இது வந்து நீங்கள் சிந்தட்டிக் மெத்தடில் சால்வ் பண்ணாலும் சரி தான். அப்படி இல்லைனா இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி எது டேலி ஆகுதுன்னு நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் binomial distribution tends to Poisson. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் mean and variance. This is also repeated problem. Next points of inflection of normal distribution. இது வந்து mu plus or minus sigma. இதான் வந்து கரெக்ட். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து mu plus or minus sigma. நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் குவார்டைல் டீவியேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இது போட்டோன்னா நம்மளுக்கு இந்த ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா தெரியும். குவார்டைல் டீவியேஷன்னா என்னதுன்னா 2/3 ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். குவார்டைல் டீவியேஷன் இஸ் 2/3 ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ அதுலேருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரிலேஷன் கிடச்சிரும். அதே மாதிரி மீன் டீவியேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்கிற ரிலேஷனும் நம்ம இதுலேருந்து போட்டுக்கலாம். மீன் டீவியேஷன் வந்து 4/5 ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அதுலேருந்து இது கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் MGF ஆஃப் binomial distribution, direct question. Next ஒரு problem. If the probability is 2/3 that an applicant for a driver license will pass the road test on any given try, what is the probability that an applicant will finally pass the test on the third try? So ஃபைனலாக தேர்ட் ட்ரையில் பாஸ் ஆகிறதுக்கான என்னது? ஸோ ஒன்ஸ் சக்ஸஸ் ரீச் ஆகுனா இந்த ப்ராசஸை நம்ம நிறுத்துறோம். ஸோ சக்ஸஸ் வர வரைக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணுறோன்னு வருதா? அப்போ வந்து இது எதை ஃபாலோ பண்ணுதுன்னா ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க. தேர்ட் ட்ரையில் சக்ஸஸ் ஆகுது. அப்போ ப்ரீவியஸ் 2 ட்ரை வந்து என்னது? ஃபெயிலியர்ஸ். ஸோ நம்ம ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா Q² இன்டூ Pன்னு கிடைக்கும். P வந்து 2/3, Q வந்து 1/3 கிடைக்கும். ஸோ 1/3 the whole square into 2/3. சிம்பிளை பண்ணனா நம்மளுக்கு 2/27 கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு டைரக்ட் ப்ராப்பர்ட்டி. இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னா தென் சம் ஆஃப் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நெகட்டிவ் பைனாமியலை ஃபாலோ பண்ணும். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது எக்ஸ் ஃபாலோஸ் n ஆஃப் 8,16. மீன் மியூ சிக்மா ஸ்கொயர் இஸ் 64. தென் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா? எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. மியூ தெரியும். இங்கே சிக்மா ஸ்கொயர்லேருந்து சிக்மா கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் மாற்றி போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட PDF. ஸோ நம்ம ஃபார்முலா எழுதி அதில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அடுத்தது ஆட் ஆர்டர் மூமெண்ட் வந்து என்னென்னா 0. நெக்ஸ்ட் MGF ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இது எல்லாமே ரிப்பீட்டட் ப்ராப்ளம். அடுத்தது எக்ஸும் ஒய்யும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் அதோட சம்மும் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா மீனும் வேரியன்ஸையும் சம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டோட MGF. நெக்ஸ்ட் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபார் த மூமெண்ட்ஸ் ஆஃப் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே வந்து ரெக்கரன்ஸ் ரிலேஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து μ4 கேட்குறாங்க. ஸோ அப்போ μ4னா நம்மளுக்கு ரெக்கரன்ஸ் ரிலேஷன்னால அந்த ப்ரீவியஸ் μ1 μ2 μ3 தெரிஞ்சால் தான் μ4 போட முடியும். உங்களுக்கு ஆல்ரெடி பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கிறதுனால μ1 μ2 எல்லாம் வந்து லாம்டான்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் μ3லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஆக்சுவலாக μ1 μ2 μ3 எல்லாமே லாம்டா. அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் டைரெக்டாக ஆர்க்கு 3 போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை கால்குலேட் பண்ணால் 3 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டான்னு வரும். இப்படி டைரெக்டாக தெரியாதவங்க இந்த ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம். Suppose that a manufactured product has 2 defects per unit of product inspected. The probability of finding a product with 3 defect is. So 2 defect வந்து இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து lambda is equal to 2. இந்த மாதிரி டிஃபெக்டிவ் ஆக்சிடென்ட் இதெல்லாம் வந்தாலே என்னென்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அதனால தான் நம்ம பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட மாஸ் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா வித் 3. இப்போ P of x equal to 3 கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸுக்கு 3, லாம்டாக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணால் 0.18 கிடைக்கும். இதுதான் வந்து ரெக்வயர்ட் ஆன்சர்.
Next, MGF of a binomial distribution, third order moment mu3 calculate பண்ணணும். இப்போ வந்து MGF கொடுத்துட்டு third order moment கேட்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம எப்படி ஈஸியாக எழுதலைன்னா இந்த Q plus P e power t whole power என்னோட எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அந்த எக்ஸ்பான்ஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t power 3 by 3 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். mx of t ஓட எக்ஸ்பான்ஷனில் tq by 3 ஃபேக்டோரியலோட கோஎஃபிஷியன்ட்டை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேரியன்ஸ் கொடுத்து பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி NPQ எல்லாமே போட்டுட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் த ரேஷியோ ஆஃப் டூ இண்டிபெண்டன்ட் காமா வேரியேட் வந்து பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் செகண்ட் கைண்ட். இது நம்ம நோட்ஸில் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் எக்ஸு ஒய்ங்கிற நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் அண்ட் வேரியன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் நார்மல் வேரியேட்டாக தான் இருக்கும். மீன் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணணும், வேரியன்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ போட்டோம்னா நம்மளுக்கு பி கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ்2 ஆர் ஐடென்டிக்கலி அண்ட் இண்டிபெண்டன்ட்லி ரேண்டம் வேரியபிள் ஆஃப் நார்மல் வேரியேட் வித் மீன் 0 அண்ட் வேரியன்ஸ் 1, தென் ரைட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் x1 மைனஸ் x2. ஸோ ரெண்டும் வந்து நார்மல் வேரியேட்டுன்னு கொடுத்துட்டாங்க. டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ நார்மல் வேரியேட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ நார்மல் வேரியேட் வந்து எகெயின் அ நார்மல் வேரியேட். அதோட பேராமீட்டர் மட்டும் மாறும். பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா மியூவோட டிஃப்ரென்ஸ் எழுதணும். mu1 மைனஸ் mu2, வேரியன்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ சம் ஆஃப் டூ நார்மல் வேரியேட் வந்து எகெயின் நார்மல் வேரியேட். நம்ம மீனையும் ஆட் பண்ணிக்குவோம், வேரியன்ஸையும் ஆட் பண்ணிக்குவோம். இதுவே டிஃப்ரென்ஸ் ஆஃப் நார்மல் வேரியேட்னா மீனை வந்து சப்ராக்ட் பண்ணணும். எகெயின் நார்மல் வேரியேட், பேராமீட்டரில் மீனை வந்து சப்ராக்ட் பண்ணி எழுதணும், வேரியன்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுபடி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து n ஆஃப் 0,2ங்கிறது வந்து ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வந்து பெல் ஷேப்டு கர்வ். பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேரியன்ஸ் கொடுத்தோம்னா நம்ம வந்து இந்த ஃபார்மில் எழுதலாம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்கியூனஸ் கர்டோசிஸ், குவார்டைல் டீவியேஷன் இதெல்லாமே ரிப்பீட்டட் ப்ராப்ளம். மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம வேரியன்ஸ் எழுதிக்கலாம். அப்புறம் அதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம், P. இதெல்லாம் ரிப்பீட்டட் ப்ரொசீஜர் தான். ரேர் ஈவெண்ட் வந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவோம்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்னா n ஆஃப் 0,1. இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டில் மீன், மீடியன், மோடு 3 கோயின்சைட் ஆகும். ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து e power lambda into s minus 1. இது நோட்ஸில் கொடுத்துருப்போம். ஃபார் சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் β2 வேல்யூ வந்து 3. சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்னா நீங்கள் நார்மல் வச்சு இதை எழுதிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து 0வாக இருந்தால் நம்மளுக்கு பெல் ஷேப்டு கர்வ் வந்து கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட மியூன் அண்ட் சிக்மா கொடுத்தாங்கன்னா நம்ம பிடிஎஃப் எழுதிக்கலாம். இது ஒரு ரிப்பீட்டட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு எம்ஜிஎஃப் ஆஃப் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ரெக்டாங்குலர் எம்ஜிஎஃப் ஆஃப் ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன். ரெக்டாங்குலர்னாலும் யூனிஃபார்ம்னாலும் ஒன்று தான். ஸோ அதோட எம்ஜிஎஃப் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் என்னங்கிறது பார்க்கலாம். மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பைனாமல். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரிப்பீட்டட் ப்ராப்ளம். இதுவும் ரிப்பீட்டட் ப்ராப்ளம். மீனும் வேரியன்ஸும் பாய்சானில் ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு ரிப்பீட்டட் ப்ராப்ளம். த டிஸ்ட்ரிபியூஷன் இன் விச் மீன் இஸ் ஈக்குவல் டு வேரியன்ஸ் பாய்சான். எல்லாமே ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் 2017 கொஸ்டின் பேப்பர். The given probability function f of x equal to 1 by 2 power x. இது வந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷனை டினோட் பண்ணுதுன்னு. ஸோ இது பார்த்தீங்கனாலே வந்து ஜாமெட்ரிக் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். 1/2, 1/2 ஸ்கொயர், 1/2 கியூப் பவர் வந்து ஜாமெட்ரிக்கில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் எக்ஸ் ஃபாலோஸ் β2 டிஸ்ட்ரிபியூஷன் வித் மியூவியா இருந்துச்சுன்னா தென் 1/1 ப்ளஸ் வந்து β1 டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் மியூவியா இருக்கும். மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் பாய்சான் இஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்தது மீன் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனாலும் மீன்னாலும் ஒன்று தான். மீன் ஆஃப் ஹைப்பர்ஜாமெட்ரிக் டைரக்ட் கொஸ்டின் n/m/n. நெக்ஸ்ட் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் வேல்யூ இஸ் 4. தென் வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்ன்னு கேட்குறாங்க. மீன் வந்து என்னென்னா லாம்டா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்னா 1/√λ. ஸோ 1/2. நெக்ஸ்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் 225. த வேல்யூ ஆஃப் P இஸ். ஸோ இது டைரெக்டாக போட்டுடலாம்.
NP and NPQ கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்ம Q கால்குலேட் பண்ணிடலாம். Q வேல்யூ 1/8ன்னு கிடைக்கும். அதுலேருந்து P கண்டுபிடிச்சோன்னா 7/8. நெக்ஸ்ட்டு XI ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டானா டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டில் டிஃப்ரென்ஸுங்கும் போது மீன் வந்து அதே தான் வரும், வேரியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். மோட் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட டெரிவேஷன் பார்ட்லேயே இருக்குது, λ/x. இப்போ இந்த எக்ஸ் வேல்யூயை பொறுத்து நம்ம 2 டைப்ஸ் எழுதியிருப்போம். இது வந்து அதுக்கு முன்னாடி அந்த டெரிவேஷன் வரைக்குமே இருக்குது. ஸோ λ/x. லேக் ஆஃப் மெமரி ப்ராப்பர்ட்டி. லேக் ஆஃப் மெமரினாலும் மெமரிஸ் ப்ராப்பர்ட்டினாலும் ஒன்று தான். ஆன்சர் வந்து என்னென்னா ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஜாமெட்ரிக் எக்ஸ்பொனன்ஷியல் ரெண்டு எது ஆப்ஷனில் இருக்கோ அதை எழுதணும். மீன் வேரியன்ஸ் இருக்கிறது பாய்சான், இது ஒரு ரிப்பீட்டட். அடுத்தது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹைப்பர் ஜாமெட்ரிக் வேரியேட். இது டைரெக்டாக ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் மட்டும் எழுதணும். இது ரிப்பீட்டட் ப்ராப்ளம், லிமிட்டிங் கேஸ் ஆஃப் பைனாமியல்ங்கிறது. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் பாய்சான் வேரியேட் சச் தட் p of x is equal to 1 equal to p of x is equal to 2 and p of y equal to 2 equal to p of y equal to 3, find the variance of x minus 2y. ஸோ ரெண்டு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன்லேருந்து நம்ம ஒரு லாம்டா வேல்யூவும் இந்த ரிலேஷன்லேருந்து ஒரு லாம்டா வேல்யூவும் கிடைக்கும். அதாவது எக்ஸோட லாம்டாவும் ஒய்யோட லாம்டாவும் கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம முன்னாடியெல்லாம் எப்படி ஈக்குவேட் பண்ணி போடுவோம் அதே தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸுக்கு அப்ளை பண்ணி போட்டிருக்கேன். எக்ஸோட ரிலேஷன் வச்சு அப்ளை பண்ணால் லாம்டா வந்து 2ன்னு கிடைக்கும். இந்த ரிலேஷனுக்கு பாய்சான் அப்ளை பண்ணும்போது லாம்டா வந்து என்ன கிடைக்கும்னா 3ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணணும். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2y. இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 வேரியன்ஸ் ஆஃப் ஒய். வேரியன்ஸ் ப்ராப்பர்ட்டி படும்போது இந்த -2 the whole square வந்து +4 ஆயிரும். இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் 2 + 4 இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் ஒய் வந்து என்னது 3. ஏன் வேரியன்ஸுக்கு வந்து லாம்டாவே எடுத்திருக்கோம். வேரியன்ஸ் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்னது லாம்டா. மீனும் லாம்டா தான், வேரியன்ஸும் லாம்டா தான். அதனால் டேரெக்டாக நம்ம லாம்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 14 வந்து கிடைச்சிரும். ஸோ 2 + ஸோ ஆன்சர் இஸ் 14. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் b minus a the whole square by 12. இது டைரக்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் நம்மளே சால்வ் பண்ணியிருப்போம். நான் உங்களுக்கு போடும்போது கொடுத்த அதே ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் the ratio of 2 independent gamma variate வந்து β2 variate. இது ரிப்பீட்டட் ப்ராப்ளம். அடுத்தது ஜெனரலைசேஷன் ஆஃப் ஜாமெட்ரிக்ங்கிறது நெகட்டிவ் பைனாமியல். அடுத்தது எக்ஸ்பொனன்ஷியல் வந்து பேராமீட்டர் வந்து 1 ஆச்சுன்னா மீனும் வேரியன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இது நம்ம நோட்ஸில் கொடுத்துருப்போம். அடுத்தது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் இஸ் கால்ட் இன்கம்ப்ளீட் பீட்டா ஃபங்க்ஷன். இந்த நோட்ஸில் இந்த பாயிண்ட் நான் கொடுத்துருக்க மாட்டேன், இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 பேராமீட்டர் காமா டிஸ்ட்ரிபியூஷனில் வேரியன்ஸ் வந்து கிரேட்டர் தென் மீனா எப்போ இருக்குன்னா ஆல்ஃபா வந்து லெஸ் தென் 1 இருக்கும்போது. இது நோட்ஸில் இருக்கும், வெரிஃபை பண்ணிக்கோங்க. 3 கேஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 0, ஆல்ஃபா லெஸ் தென் 1, ஆல்ஃபா கிரேட்டர் தென் 1 டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் 2018 கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபார் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் நாட் ஈக்குவல் டு மீடியன் நாட் ஈக்குவல் டு மோட் அந்த கர்வ் இஸ் பெல் ஷேப்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது ராங்னு நம்மளுக்கு தெரியும், இது கரெக்டுன்னு தெரியும். ஸோ இது வச்சு கரெக்டாக ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது இது எல்லாமே சேம் இதுதான். இது ஒரு ரிப்பீட்டட் ப்ராப்ளம். ஆட் ஆர்டர் மூமெண்ட் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட்டு f of x is equal to c into e power minus x square minus 6x plus 9 divided by 32 represents the normal distribution. Then what is the value of c, mean and variance ன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதைய ஸ்டாண்டர்ட் நார்மலோட பிடிஎஃப் ஃபார்ம்க்கு எழுத முடியுமான்னு பார்க்கணும். இப்போ e பவர் மைனஸ் நம்ம x மைனஸ் மியூ பை சிக்மா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோமா. ஸோ இதைய பர்ஃபெக்ட் ஸ்கொயராக எழுத முடியுமான்னு பாருங்கள். ஸோ இங்கே இருக்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x plus 9 நம்ம எப்படி எழுதலாம்னா x மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஸோ இது வந்து x மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 32ன்னு ஆயிரும். ஸோ அதை வந்து நான் வந்து எது கூட ஈக்குவேட் பண்ணுறேன்னா இப்போ நம்மளுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட பிடிஎஃப்ல இ பவரில் வந்து என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கும் உங்களுக்கு 1/2 x மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர் பை சிக்மா ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ நம்ம இதையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். x மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் பை 36. ஸோ இது பார்த்தீங்கன்னா மியூ இருக்க இடத்துல என்ன இருக்குது 3. ஸோ வந்து மீன் 3 இருக்கிறது தான் வந்து இது. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது. இதை வச்சே நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. 2 சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 32 2 சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு
32ன்னு வச்சு சிக்மா வேல்யூ எல்லாம் இனிமேல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே டைரெக்டாகவே நம்ம இங்கே எக்ஸ் மைனஸ் மியூ த ஃபார்மில் இருக்குது, இங்கே மீன் மியூ இருக்க ஆப்ஷன் வந்து ஒன்று தான். ஸோ அதுலேருந்தே நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாய்சான் வேரியேட் இந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து லேம்டா. இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளமும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு, அதுலேருந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு குவார்டைல் டீவியேஷன் வேல்யூஸ் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், அதிலிருந்து மீன் டீவியேஷன் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு the sum of the mean and standard deviation of the Poisson is 6. Then the parameters of the distribution is. So mean and standard deviation equal to 6. Mean of Poisson is lambda, standard deviation is root lambda. இப்போ lambda plus root lambda equal to 6. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். lambda ஸ்கொயர் minus 13 lambda plus 36 equal to 0ன்னு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 4 and 9 கிடைக்கும். இந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கிறது வந்து என்னதுன்னா 4. ஸோ ஆன்சர் வந்து lambda is equal to 4. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் இன்டர்வல் வந்து 15, 20ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா வந்து b plus a by 2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ரிப்பீட்டட் ப்ராப்ளம். Hypergeometric distribution tends to binomial distribution under capital N tends to 0, capital N tends to infinity and m by n tends to p. அடுத்தது points of inflection. இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது வரும். இதுவும் நம்ம நோட்ஸில் கொடுத்துருப்போம். எக்ஸ் அண்ட் ஒய் வந்து பைனாமியலாக இருந்தால் அதோட சம்மும் வந்து பைனாமியலாக இருக்கும். வித் பராமீட்டர் n வந்து n1 + n2, p வந்து சேமாக இருக்கும். ஸோ அதுபடி போடும்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் இது லாஸ்ட் இயர் 2022 கொஸ்டின். த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த பாய்சான் வேரியேட் இஸ் 1. அதாவது லாம்டா வேல்யூ இஸ் 1. தென் p ஆஃப் x less than 1. x less than 1 என்ன அர்த்தம்னா p of x is equal to 0 கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ அதில் போட்டோன்னா ஆன்சர் வந்து e⁻−1. கும்லன்ஸ் டைரக்ட் ஆன்சர் இது. நெக்ஸ்ட் த மீன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். மீன்கும்போது NP is 20, the number of trial n is 60, then probability of success of an event. ஸோ NP 20, n 16 கொடுத்துட்டாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் p வேல்யூ கிடச்சிரும். ஆன்சர் 0.33. The range of normal distribution is -infinity to infinity. Distribution possessing memoryless property. ஆப்ஷனில் வந்து எக்ஸ்பொனன்ஷியல் இருக்குது, அதனால் எழுதிட்டேன். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். MGF of Poisson is also repeated question. பைனாமியல் இந்த ப்ராப்ளமே ரிப்பீட்டடாக ஒரு 3-4 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. சேம் ப்ராப்ளம் சேம் நம்பரோட. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். ஸோ நம்ம பைனாமியல் ரிலேஷன் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த டைப்லேயும் நம்ம ஆல்ரெடி எப்படி போடணுங்கிறது காமிச்சிருக்கேன். இது வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் வந்து p = 1/4ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் இது வந்து 2022ல் அந்த பிஜி ஸ்டாண்டர்டில் கேட்ட ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் இது. இது வந்து கொஞ்சம் பிஜி லெவலில் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The condition to find the points of inflection of normal curve. Point of inflection வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா f" = 0 and f" of x is not equal to 0 வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். இதுதான் வந்து கண்டிஷன். அடுத்தது MGF, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம். If the probability of a bad reaction from a certain injection is 0.001. So இது வந்து probability P. What is the chance out of 2000 individuals more than 2 will get a bad reaction? ஸோ என்னும் பியும் கொடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் இது மாதிரி வர்றதுனால இது பாய்சான். ஸோ இது வந்து பைனாமியல் வந்து பாய்சானாக மாறுற கேஸ். அப்போ வந்து lambda = NPன்னு எடுத்துக்கலாம். ஸோ lambda = NP கால்குலேட் பண்ணால் lambda வேல்யூ 2 கிடச்சிரும். நம்ம பாய்சானோட மாஸ் ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. இது வந்து மோர் தென் 2. இப்போ மோர் தென் 2 வந்து நம்ம ஃபஸ்ட்டு லெஸ் தென் 2 கண்டுபிடிச்சிட்டு 1 - of this அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு p of x less than or equal to 2 கண்டுபிடிங்க. அப்போ நம்மளுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரும்னா 0, 1, 2 கால்குலேட் பண்ணிவிட்டு அதை வந்து 1லேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ரெக்வயர்ட் ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஆன்சர் வந்து 0.32. நெக்ஸ்ட் இது வந்து 2017 ஸ்டாட் கொஸ்டின் பேப்பர். இது வந்து ரிப்பீட்டட் ப்ராப்ளம். இதே சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ். MGF ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், PDF ஆஃப் நார்மல். அடுத்தது
x and y வந்து இண்டிபெண்டன்ட் பாய்சான் வேரியேட்டாக இருந்ததுன்னா தென் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து பைனாமியல். இது நோட்ஸில் இருக்கும். அடுத்தது மோட் ஆஃப் பாய்சான் வந்து லாம்டா -1 அண்ட் லாம்டா. இது ரிப்பீட்டட் ப்ராப்ளம். எம்ஜிஎஃப் ஆஃப் பைனாமியல் இஸ் ஆல்சோ ரிப்பீட்டட். அடுத்தது ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ், இதுவும் கேட்டிருப்பாங்க. அடுத்தது இது வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி வர சம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட ரேஞ்ச் வந்து -a to a கொடுத்துருக்காங்க. அதோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் இந்த லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 1/2a வந்து கிடைக்கும். அடுத்தது நார்மல் வேரியேட்டோட மீன் வேரியன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. மீன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 2 டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. தென் x - y என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ண. நெக்ஸ்ட் இது வந்து ரிப்பீட்டட் ப்ராப்ளம். இது எல்லாமே மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், மீன் டீவியேஷன், ஹைப்பர் ஜாமெட்ரிக் டென்ஸ் டு பைனாமியல், இது எல்லாமே ரிப்பீட்டட் ப்ராப்ளம். MGF ஆஃப் ஜாமெட்ரிக். நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கண்டக்ட் பண்ணதில் பார்க்கலாம். இதுவும் இதே சிலபஸ் தான், அதனால் இது கொடுத்துருக்கேன். மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் 4 and 3, then find the p value. ஸோ இது சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம். What is the relation between mean and variance of Poisson distribution? Mean is equal to variance. இதே வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமில் ஸ்டாட்டிக்கில் கேட்ட கொஸ்டின். Poisson distribution is a limiting case of binomial under what condition? So இந்த மூணு எடுத்து எழுதுறது. Quartile deviation and standard deviation approximately என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டட் ப்ராப்ளம். அடுத்தது the area of the normal curve வந்து என்னன்னா யூனிட்டி. அதே மாதிரி quartile deviation கண்டுபிடிக்கிறது. இது எல்லாமே ரிப்பீட்டட் ஃபார்மேட் தான். இங்கே ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் கொடுத்து மீன் வேரியன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தாலே தெரியும் மீன் வந்து என்னதுன்னா 10. இதுலேருந்து சிக்மா ஸ்கொயர் கால்குலேட் பண்ணிங்கன்னா 36ன்னு கிடச்சிரும். 2 sigma square equal to 72. அப்போ sigma square equal to 36 நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் x and y follows binomial with parameter இருக்கு. அப்போ சம் வந்து நம்மளுக்கு எகெயின் பைனாமியல் வித் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா n வந்து ஆட் பண்ணுவோம், p வந்து அதே தான் இருக்கும். ஸோ அதில் வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இது வந்து ஆன்சர் வரும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், டைரெக்டாக ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட n and p வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் p of x is equal to 2. சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபார் அ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் the mean is 5 and the standard deviation is 3. இது வந்து அடிக்குவேட்டாக பாசிபிளா இம்பாசிபிளா இதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாக இருந்தால் வேரியன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும் 9. இது வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா நம்மளுக்கு பைனாமியில் வந்து மீன் வந்து கிரேட்டர் தென் வேரியன்ஸுங்கிறது தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வந்து லெஸ் தென் வேரியன்ஸாக வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா இம்பாசிபிள். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ரிலேஷன் தெரிஞ்சாலே போதும், நம்ம டேரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். இதுலேருந்து ஃபர்தராக வேறு எந்த கால்குலேஷனும் போகணுன்னு அவசியம் கிடையாது. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்தது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்வேஸ் சிமெட்ரிக்கல். ஸோ இது வரைக்கும் நம்ம ஓவராலாக ஸ்டாட்டில் அண்ட் மேக்ஸ் பேப்பரில் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்குங்கிறத நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.